தாவீது போய் ஒரு தேசத்தை அவர் அமலேக்கியர் அங்கே தாவீதுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பிடித்து கொண்டு போகும்போது அந்த அவர்களோடு எதிர்த்து யுத்தம் பண்ணி தாவீது அவங்க தேசத்தை கொள்ளையடிக்கிறார். கொள்ளையடித்து அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இப்போ யுத்தத்தில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கொள்ளையடிப்பாங்க, இது வழக்கம். ஸோ அன்றைக்கு அவங்க தாவீதுக்கு யுத்தத்தில் ஜெயம் கிடைத்த உடனே தாவீது கொள்ளையடித்து எல்லாவற்றையும் தாவீது வைத்து கொண்டது மாத்திரமல்ல, தாவீது தன் ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொடுக்க ஆரம்பித்தார். 27 வாசித்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் அனுப்பினார்னு எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. யார் யாருக்கு அனுப்பினான் என்றால், யார் யாருக்கு அனுப்பினான் என்றால் பெத்தேலில் இருக்கிறவர்களுக்கும், தெற்கான ராமோத்தில் இருக்கிறவர்களுக்கும், யாத்தீரில் இருக்கிறவர்களுக்கும், ஆரோவேரில் இருக்கிறவர்களுக்கும். சரி, இதெல்லாம் டீட்டெயிலா அவர் ஒவ்வொரு நாட்டுக்கும் அனுப்பினார். அப்பனா எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வந்திருந்தா தேசமாக பிரித்து ஆசீர்வாதத்தை அனுப்பினார். இப்ப இதுல கடைசி வசனம் 31ஆம் வசனத்துல தாவீதும் அவன் மனுஷரும் எங்கெல்லாம் நடந்தானோ அந்த இடத்துக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை திருப்பி அனுப்பினான். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை தரார். இது வாக்குத்தத்தம் இல்லை, ஆனா இதுல வாக்குத்தத்தம் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. தாவீது எங்கெல்லாம் நடந்தானோ, தாவீதும் அவன் மனுஷரும் எங்கெல்லாம் நடந்தார்களோ அந்த இடத்துக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை தாவீது அனுப்புகிறார். நீ எனக்கு கொடுத்த, ஒரு காலத்தில் நீ எனக்கு கொடுத்த, நான் நடந்த, உன் வீடு ஏறி கை நீட்டினேன், உன் கடை ஏறி கை நீட்டினேன், உன் தேசத்துக்கு வந்து கை நீட்டினேன், அப்பெல்லாம் எங்களுக்கு நீங்க தந்தீங்க. இப்ப கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார், நான் உனக்கு பங்கு போட்டு அனுப்புறேன்னு சொல்லி தாவீது எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை பிரித்து கொடுத்து அனுப்பினார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுறாரு. இதுவரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்தீர்களோ, எங்கெல்லாம் ஆசீர்வாதத்திற்காக கைகளை நீட்டினீர்களோ, அல்லது எங்கெல்லாம் உங்கள் தேவைக்காக நடந்து இங்க கிடைக்குமா, அங்க கிடைக்குமா, இங்க பணம் கிடைக்குமா, அங்க பொருள் கிடைக்குமா, அங்க என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமான்னு சொல்லி எங்கெல்லாம் நீங்கள் நடந்தீர்களோ அங்கெல்லாம் நீங்கள் ஆசீர்வாதத்தை அனுப்ப போகிறீர்கள். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னா இதுவரைக்கும் நீங்கள் கை நீட்டினீர்கள் வாங்கும்படியாக, இனிமேல் நீங்கள் கை நீட்டுவீர்கள் கொடுக்கும்படியாக. கர்த்தர் அப்படி நம்முடைய கைகளை ஆண்டவரை பலப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்க 30ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இங்க பெலிஸ்தியர், அதாவது அமலேக்கியர் வந்து தாவீதுடைய மொத்த ஊரையும் வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. 1ஆம் வசனம் படிங்க. 31. செய்திக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பகுதியை விளக்கி சொல்றேன். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதுக்குள்ளே, அவங்க அவன் சொந்த ஊருக்கு வந்து சேருகிறதுக்குள்ள அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்தார்கள். தாவீது கிட்ட இருந்த மொத்த ஆசீர்வாதமும் போயிடுச்சு. எம்டி, ஜீரோல நிற்கிறார் தாவீது. ₹1 பணம் கையில் இல்லை, எந்த ஆசீர்வாதமும் இல்லை. தான் சொந்த ஊருக்கு வந்து பார்க்கிறாரு தாவீது. அவனுடைய சொந்த மனைவிகள், பிள்ளைகள், சொந்த பந்தங்கள், கூட இருக்கிறவங்க யாருமே இல்லை. எல்லாரையுமே சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க. எல்லாருடைய ஆசீர்வாதங்களையும் கொள்ளையடித்து கொண்டு போயிட்டாங்க. வேதம் சொல்லுது, தாவீது 4ஆம் வசனத்துல, அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அல்லேலூயா. கொள்ளையடிக்கப்பட்டார் தாவீது, எழுந்தார். அடுத்தது வாழ்க்கையே அழுகை, கண்ணீர், பலன் இல்லாத அளவுக்கு அழறாருங்க. பலன் இல்லாத அளவுக்கு அழறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இழந்தது மாத்திரம் இல்ல, நாம் பலன் அல்லாத அளவுக்கு அழுகிற அளவுக்கு பிரச்சனை. அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில கண்ணீர், அநேகருக்கு பலன், இனி அழுது பிரயோஜனம் இல்லை, பலன் இல்லை, இனி கண்ணீர் இல்லை. எவ்வளவுதான் ஒரு காரியத்துக்காக அழுது, எவ்வளவுதான் ஒரு ஆசீர்வாதத்துக்காக அழுது, எவ்வளவுதான் ஒரு தேவைக்காக அழுதுன்னு பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதாச்சே. ஆண்டவர்
இன்றைக்கு ஆசீர்வாதங்களை தருகிற நாள். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இவங்க எல்லாத்தையும் இழந்தாங்க. ரெண்டாவது தாவீது அழுதான். 6ஆம் வசனம் படிங்க. 6ஆம் வசனம். ஒரு ஸ்டாண்ட், அந்த ஸ்டாண்ட் எதுக்கு இருக்குது? அந்த ஸ்டாண்டை வச்சு மைக் ஆன்லேயே இருக்கட்டும், உடனே எடுத்து படிக்கணும். புரியுதா? படிங்க சிஸ்டர், நீங்க படிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் யாரை கல்லெறின முடிவு பண்ணிட்டாங்க? தாவீதை கல்லெறிந்தார்கள். ஒரு காலத்தில் தாவீது தான் சாப்பாடு போட்டான் அவங்களுக்கு எல்லாருக்கும். அவர் தான் யுத்தம் பண்ணார் அவர்கள் எல்லாருக்காகவும். அவர் தான் எல்லாருக்காக ஆசீர்வாதங்களை சேர்த்து கொடுத்தார். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க? தாவீதை எல்லாரும் கல்லெறிய ஆரம்பித்து விட்டார்கள். ஹல்லேலூயா. ஏன்? உன்னாலதான் தாவீதை எங்க ஆசீர்வாதம்லாம் போச்சு, உன்னாலதான் போச்சுன்னு சொல்லி தாவீதை கல்லெறிய ஆரம்பித்தார்கள். ஒன்று, தாவீதுடைய ஆசீர்வாதங்கள் அவரை விட்டு போய்விட்டது. ரெண்டாவது, தாவீதுக்கு அழறதுக்கு பலனே இல்லை. அழுது பலன் இல்லாத அளவுக்கு அழுது கொண்டிருக்கிறார். மூன்றாவது, தாவீது யாருக்கெல்லாம் உதவி செய்தாரோ அவங்கெல்லாம் நன்றி மறந்து தாவீதையே கல்லால் அடிக்க திரும்பிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தாவீது ஆண்டவர் சமூகத்தில் கேட்கிறாரு, ஆண்டவரே நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், பின்தொடர், நான் உனக்கு அந்த ஆசீர்வாதங்களை தருவேன். இதுவரைக்கும் நீ இழந்தது, உன்னை கொள்ளையடித்து கொண்டு போனது, நீ விட்ட கண்ணீர், நீ விட்ட அழுக, நீ என்ன முழங்காலில் நின்று எல்லாரும் உன்னை அவமானப்படுத்தின போது நீ அழுத அழுகை நான் மறக்கல. நீ பலன் இல்லாமல் அழுத அழுகை நான் மறக்கல. உன்னை எவ்வளோ பேர் அவமதித்தாங்க, அவமானப்படுத்துறாங்க, எதிர்த்தாங்க. நீ அவமானப்பட்டதை நான் மறக்கல. நான் உன் ஆசீர்வாதங்களை உனக்கு திரும்ப தருவேன் என்று சொல்லி கர்த்தர் 18வது வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைப்படாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் வேதனையோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு, அவமானத்தோடு, தலைக்குனிவோடு வந்திருக்கிறீங்க? எந்தெந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட அவமானங்களை நாம் பட்டோம்? ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்படுவதினால் எங்க அவமானப்பட்டாயோ அங்கே நீ ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொடுக்க போகிறாய். அல்லேலூயா சொல்லுவார். நம்மள அற்பமா நினைச்சவனுக்கு நீ ஆசீர்வாதத்தை கொடுக்க போற. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு பேசணுங்க மத்தியில நீங்கள் ஆசீர்வாதத்தை பங்கு பங்காக பகிர்ந்து கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆசீர்வாதங்கள் திரும்பி வரும். நீ ஆசீர்வாதங்களை பங்கு பங்காக பிரித்து அனுப்புவார். அல்லேலூயா. நாம் எல்லாம் பங்கு போட்டு கொடுக்கறது ஒரே நாள் தான். எந்த நாள் சொல்லுங்க பார்க்கலாம்? கிறிஸ்மஸுக்கு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கிறிஸ்மஸுக்கு தான் எல்லடை, கலகலா, அப்புறம் என்னகலா, அதிரசம், முறுக்கு, பிரியாணி, கேக்கு, வருஷத்தில் ஒரு நாள் பங்கு போட்டு கொடுக்குறோம். ஆண்டுடைய வார்த்தையின்படி வருஷமெல்லாம் பங்கு போட்டு கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார். ஆண்டவர் உயர்த்தினா கொடுப்பீங்களா? அல்லேலூயா. இல்லை கிறிஸ்மஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா? சிலருக்கெல்லாம் கொடுக்கறதுக்கே மனசு வராது. அல்லேலூயா சொல்லுவோம். சிலர்லாம் தாராளமாக கொடுப்பாங்க, சிலருக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு மனசு வராது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. தாவீது பாருங்க, எத்தனை ஊர் அந்த லிஸ்ட்ல இருக்குது. அதெல்லாம் படிக்க நேரம் இல்லை. ஒரு ஊருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு ஊர்லயும் என்ன நடந்துச்சுன்னு காரியம் இருக்குது. ஸோ இதெல்லாம் செய்தியாக சொல்லணும்னா நமக்கு நேரம் பத்தாது. நான் தாவீது கடைசியா 31ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, தாவீதும் அவன் மனுஷரும் நடமாடின எல்லா இடங்களில் இருக்கிறவர்களுக்கும் அனுப்பினான். அவன் நடந்த இடங்களை பற்றி மட்டும் 4 இடம் சொல்றேன். அல்லேலூயா சொல்லுவான். தாவீதும் அவன் மனுஷரும் நடந்த இடங்கள், அவன் எந்தெந்த வழியா நடந்தார் அவரே சங்கீதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அவர் எந்தெந்த வழியில நடந்தாரோ அங்கெல்லாம் ஆசீர்வாதத்தை அனுப்பினார்.
அங்கே அனுப்பி, டேய் ஒரு காலத்தில் நான் உன்கிட்ட கை நீட்டினேன், ஒரு காலத்தில் உங்கள்கிட்ட கை கட்டி நின்றேன், ஒரு காலத்தில் உனக்கு முன்னாடி கெஞ்சினேன், ஒரு காலத்தில் நான் உனக்கு முன்னாடி தலை குனிந்து நின்றேன், இன்றைக்கு என் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், இந்த வச்சுக்க நீ ஆசீர்வாதம்னு சொல்லி தாவீது நடந்த இடமெல்லாம் எங்கெல்லாம் நடமாடினானோ அங்கெல்லாம் ஆசீர்வாதத்தை அனுப்பினான். ஹல்லேலூயா. ஸோ 4 இடம் மட்டும் முக்கியமான இடங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 4 இடங்கள் இந்த ஆசீர்வாதத்தை அனுப்பினது ஒரு பகுதி திரும்ப செய்தது மட்டுமல்ல, அது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதையும் காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ 1, தலை கவிழ்ந்து நடந்தார். தாவீது நடந்த அனுபவங்களை சொல்கிறேன். தாவீது எந்தெந்த இடத்துல எப்படிப்பட்ட அனுபவங்கள் நடக்கும்போது எப்படிப்பட்ட அனுபவங்கள் வந்தது. 1, தாவீது தலை கவிழ்ந்து நடந்த இடம். சங்கீதங்களின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமா, 14ஆம் வசனம் ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். தலை கவிழ்ந்து நடந்தேன். அல்லேலூயா. தாவீது நடந்த பாதைகள்ல 1, நான் வாசிங்க சிஸ்டர், மறுபடியும் வாசிங்க. நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்தேன், நடந்து கொண்டேன், தாய்க்காக துக்கிக்கிறவனை போல் துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். அல்லேலூயா. சில நேரங்களில் தாவீது நடந்த இடங்கள் தலை கவிழ்ந்து ஒரு ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எப்படி நடக்கணும். போன வாரம் சனிக்கிழமை ராஜாவை பத்தி பேசணும் இல்லையா? ஹல்லேலூயா. ராஜா எப்படி நடக்கணும்? தலை நிமிர்ந்து தைரியமா நடக்கணும். ஆனா தாவீது ஒரு ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டும் எப்படி நடந்தார்? தலை கவிழ்ந்து நடந்தார். காரணம் என்ன? சில இடங்களில் தாவீதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து ஒருவர் வாசிங்க. 2-3 காரியத்தை சொல்றேன். அந்த மனுஷனுக்கு ஒரு மனுஷன் தான், அவனுக்கு பெயர் நாபால், அவன் மனைவிக்கு அபிகாயில் என்று பெயர். அப்போ இந்த நாபால் இடத்துல, அந்த அபிகாயில் இடத்துல தாவீது சில வாலிபர்களை அனுப்புறார். ஏன்னா ரொம்ப நெருக்கமா இருக்கிற நேரத்தில், ரொம்ப கஷ்டமா இருக்கிற நேரத்தில் சில வாலிபர்களை அனுப்புறார். 5ஆம் வசனம், தாவீது 10 வாலிபரை அழைத்து நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பேரை சொல்லி அவனை விசாரித்து அவனை நோக்கி நீர் வாழ்க, உமக்கு சமாதானம், உம்முடைய வீட்டுக்கு சமாதானம், உமக்கு உண்டானவைக்கு எல்லாவற்றுக்கும் சமாதானம் என்று வாழ்த்தி, இப்பொழுது அவன் ஆடுகளை தாவீது 10 பேர் அனுப்புறார். அனுப்பி நாபால் இடத்துல என்ன சொல்றாரு? நீர் வாழ்க. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. நீர் வாழ்க, உமக்கு சமாதானம், உன் குடும்பத்துக்கு சமாதானம், உனக்கு உண்டான எல்லாத்துக்கும் சமாதானம் என்று வாழ்த்தி ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? அங்கே இப்போது ஆடுகளை மயில் கத்திக்கிற உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களோடு கூட இருந்தார்கள். தாவீது கூட இருந்தாங்களாம். யாருடைய மேய்ப்பர்? நாபாலுடைய மேய்ப்பர். எங்களோடு கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவர்கள் பொருள் ஒன்றும் காணாமல் போனதில்லை. உம்முடைய வேலைக்காரரை கேட்டு பாரும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள். ஆதலால் நாங்க உமக்கு நிறைய நன்மை செய்தோம். ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம். உம்முடைய கை உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா. தாவீது உதவிக்காக தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். உதவிக்காக தான் உதவி செய்தவனிடத்தில் அனுப்புறார். தாவீது ஆல்ரெடி ஹெல்ப் பண்ண ஒரு மனுஷனிடத்தில் அனுப்புறாரு. நான் உனக்கு நன்மை செய்தேன், நான் உனக்கு உதவி செய்தேன், வா ஆடுகள் எல்லாம் எங்களிடத்தில் இருந்த போது நான் காப்பாற்றினேன், அவைகளுக்கு ஒரு சேதம் அணுகவில்லை. ஆனா இப்போ எனக்கு ஒரு கஷ்டம். அல்லேலூயா சொல்லுவான். தாவீது சொன்னார், இப்போ எனக்கு ஒரு கஷ்டம்.
அப்ப இப்ப 10 வாலிபர்கள் உன்னிடத்தில் அனுப்பி இருக்கிறேன், உன் கைக்கு என்ன கிடைக்குதோ ஏதாச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பினான். அப்போ அந்த நாபால்ன்ற மனுஷன் என்ன சொன்னான் தெரியுமா? 10ஆம் வசனம். நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? தாவீது என்பவன் யார் கேட்கிறான் பாருங்க கேள்வி. தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் கண்ணீரையும் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர்க்கத்திற்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததை வேலைக்காரங்களுக்கு வச்சு இருக்கிறத இன்ன இடத்தார் என்று நான் அவனுக்கு கொடுப்பேனோ? அல்லேலூயா, கொடுப்பேனோ? தாவீது தலை கவிழ்ந்தான். அல்லேலூயா. உதவிகளுக்காய் கேட்ட இடங்கள்ல தலை கவிழ்ந்தான், அவமானப்பட்டான். தாவீது தான் உதவி செய்தவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்கிறார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, இதனால நான் கஷ்டமா இருக்கிறேன்னு சொல்லி. ஆனால் தாவீது எந்தெந்த இடத்துல உதவி கேட்டாரோ எல்லாரும் கைவிட்டார்கள். தலை கவிழ்ந்து நடந்தாராம் தாவீது. நான் என் நண்பனை போல யோசித்தேன், என் உயிரை போல யோசித்தேன், எல்லாருக்கும் உதவி செய்தேன், ஆனா எனக்கு ஒரு உதவின்னு வரும்போது எனக்கு அவங்க செய்யலன்னு சொல்லி தலை கவிழ்ந்தார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா அங்க திரும்ப ஒரு இடத்துல, அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல போய் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? 3ஆம் வசனம் படிங்க. 21. இப்பொழுதும் உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறதே என் கையிலே கொடும். தாவீதுடைய நெருக்கம் பாருங்க. ஒரு ராஜா அப்பத்துக்காக போய் நிற்கிறாரு. கையில் 5 அப்பம் எத்தனா இருந்தா கொடுப்பான் அப்படி நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது எவ்வளோ நெருக்கப்பட்டார். தாவீதுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் தெரியுமா? தாவீது கூட இருந்தவங்களாம் யார் தெரியுமா? 22:2 பாசுங்க. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். அல்லேலூயா. தாவீது கூட 400 பேர் இருந்தாங்க. 400 பேரும் ஒன்றுத்துக்கும் உதவாதுவேன். அல்லேலூயா. 400 பேருக்கும் இவன் தான் போய் அப்பம் கேட்குறான். ஆமீன். உதவாதுன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கும் கஷ்டம். இப்போ சில நேரத்தில் நம்ம சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு தான் கஷ்டம்னா நம்ம கூட இருக்கிறவனுக்கு நம்மளுக்கு மேலே கஷ்டம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தாவீது போய் கேட்கிறாரு, இப்போதும் உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாகிலும். இப்படி நெருக்கப்பட்ட அப்பத்துக்கும் சாப்பாட்டுக்கும் அநேக காரியங்களுக்கும் தலை அங்கே போய் தாவீது கேட்டு தலை குனிந்தான். ஆனா அதே தாவீது சொல்றாரு, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திருந்ததையும் நான் காணேன். அல்லேலூயா சொல்லுவான். தெரியுமா அந்த வசனம் உங்களுக்கு? நான் இளமையாயிருந்தேன், இள வயது உள்ளவனாயிருந்தேன், நான் முதிர் வயது உள்ளவனுமானேன். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திருந்ததையும் நான் பார்க்கவில்லை. காரணம், என் கர்த்தர் என்னை உயர்த்த ஆரம்பித்தார். ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு எந்த இடத்துல நீங்க தலை குனிந்தீர்களோ அந்த இடத்துல தலை நிமிர பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. எந்த இடத்தில் தலை குனிந்தீர்களோ, உதவிகளை கேட்க போய், பணத்தை கேட்க போய், சில உதவிகள், சில ரெக்கமெண்டேஷன் உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக, உங்க வீட்டுக்காக, உங்க சரீரத்துக்காக, உங்களுடைய செலவுக்காக எந்த இடத்தில் நின்று அவமானப்பட்டீர்களோ அவர்களுக்கு நீங்கள் பங்குகளை அனுப்புகிற அளவுக்கு கர்த்தர் உங்கள் கைகளை பலப்படுத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது நடமாடின எல்லா இடத்திற்கும் பங்குகளை அனுப்பினார். இன்றைக்கு நீங்க எந்தெந்த இடத்துக்கு நடந்தீங்க, எந்த வட்டிக்காரங்கிட்ட நடந்தோம், எந்த பேங்குக்கு நடந்தோம், அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எந்த இடத்துல போய் எங்கெங்க நடந்தோமோ, எங்கெங்க நின்றோமோ, யாரிடத்துல உதவிகளை கேட்டு கிடைக்கலையோ அதே மக்களுக்கு, அதே ஜனங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பேங்க்குக்கே நீங்க கடன் கொடுப்பீங்க. அல்லேலூயா. கொடுப்பீங்களா? சிலர் ஆல்ரெடி கொடுத்துருக்குறீங்க. அல்லேலூயா சொல்லுவோம். உண்மைதான். ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் என்ன பண்றாங்க? உங்க பணத்தை வச்சு தான் அவன் வட்டிக்கு விடுறான். அல்லேலூயா.
பேங்க்குக்கு கடன் கொடுக்கிற ஆள் எல்லாம் இங்க இருக்கிறீங்க, இனி இருக்குவீங்க. அல்லேலூயா. இனி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணும்போது உங்க பணத்தை எடுத்து அவன் வட்டிக்கு விட்டு அவன் பேங்க்ல கடன் கொடுத்து அவன் சம்பாதிக்கிறான். பேங்க்குக்கு நீங்க பணம் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் அப்படிப்பட்ட உயர்வை ஆண்டவர் தருவார். நீங்கள் உங்க கால்கள் எங்கெங்கு நின்றதோ, எங்கெங்கு நடமாடினீர்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் பங்குகளை அனுப்புகிற கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், தாவீது எங்கே நடந்தார்? ரொம்ப சுருக்கமா சொல்றேன். ஒன்று, அவர் தலை கவிழ்ந்து நடந்த இடத்துல எல்லாம் பங்குகளை அனுப்பினார். ஆமென். இரண்டாவது, தாவீது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையின் வழியாக நடந்தார். 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். 23ஆம் சங்கீதம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இரண்டாவது, தாவீது நடந்த இடம் மரண இருளின் பள்ளத்தாக்கு. அல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கு. எடுத்தவங்க வாசிங்க, தெரிஞ்சவங்க வாசிங்க. தாவீதை சவுலும் அவனுடைய மற்ற சேவகர்கள் எல்லாருமே தாவீதை வணைந்து கொண்டார்கள். தாவீது எங்க இருக்கிறான்றத சவுலுக்கு சொல்லிட்டாங்க. சவுல் போய் அவங்க எல்லாரையுமே அங்கே சரவுண்ட் பண்ணிட்டார். ஆனா இதுதான் தாவீதுடைய வாழ்க்கையில வந்த மரண இருள். ஆனால் இந்த மரண இருளிலே தாவீது நடந்தாலும் கர்த்தர் தாவீதை கைவிடாமல் ஆண்டவர் தாவீதை விடுவித்தார். அல்லேலூயா. எந்த இடத்துக்கு வசனம்? தாவீது சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது தாவீது இந்த இடத்துல இருக்கிறாருன்னு சொல்லி. 23-26 வாசிங்க. வெரி குட். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். அல்லேலூயா. மரண இருள் தாவீதுடைய வாழ்க்கையில். தாவீதும் அவனுடைய மனுஷரையும் வளைந்து கொண்டார்கள். ஒரு மரண இருளின் போராட்டத்திலே தாவீது இருக்கிறான். தன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. தன்னுடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் நெருக்கப்பட்டு பயங்கர போராட்டத்தோடு இருக்கிறார். இந்த 23ஆம் சங்கீதத்துக்கு இந்த 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்துக்கு ஒரு சரித்திர பின்னணி இருக்குது. இவனை வளைந்து சரவுண்ட் பண்ணிட்டாங்க தாவீது அங்கிருந்து தப்பிச்சு போறாரு. எங்க போறாரு அப்படின்னா 28ஆம் வசனம். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்வதை விட்டான், பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அம்மாலிகோத் என்று பெயரிட்டார்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு எங்கேதில் உள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினான். அல்லேலூயா. இந்த எங்கேதி என்கிற ஊருக்கு தாவீது தப்பிச்சு போறார். எல்லாம் கவனிங்க. சவுல் துரத்தி கொண்டு வருகிறான். சவுல் சரவுண்ட் பண்ணிட்டாரு. இந்த எங்கேதி என்கிற இந்த செழிப்புள்ள இடத்துக்கு போனோம்னா தாவீது பயங்கரமான வனாந்திர வழியாக நடந்து போனோம். சரித்திரம் சொல்லுது, வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, நம்ம ஊர்ல 105 டிகிரி வெயில், 109 டிகிரி வெயில். ஆனா தாவீது கடந்து போன அந்த வனாந்திர பாதை 160. அந்த அளவுக்கு ரொம்ப உஷ்ணமான வெயில் இருக்கிற ஒரு வனாந்திரத்துல தான் தாவீது நடந்து போனாராம். அல்லேலூயா. புழுதி புயல் காற்று, அனல் காற்று அடிக்கும் போது புழுதிகள் வாரிக்கொண்டு போகிற அளவுக்கு பயங்கரமான வனாந்திரம். தண்ணி கிடையாது, அந்த இடத்துல மரங்கள் கிடையாது, கொல்லிவாய் சர்ப்பங்கள் பலவிதமான அந்த வனாந்திரத்தில் நடந்து போகும்போது தான் வழியில இந்த எங்கேதி என்கிற தோட்டத்தை பார்த்தாராம். அல்லேலூயா சொல்லுவான். அப்ப நல்லா கவனிங்க. ஒரு பக்கம் சவுல், ஒரு பக்கம் வனாந்திரம், ஒரு பக்கம் வெயிலின் சூடு, ஒரு பக்கம் பலவிதமான உபத்திரவம். எல்லா நெருக்கத்திலும் கர்த்தர் அந்த நேரத்தை தான் எங்கேதியை காண்பித்தார். அந்த எங்கேதி அந்த சரித்திரத்தை வச்சு தான் 23ஆம் சங்கீதத்தை தாவீது எழுதுறார். அல்லேலூயா. என்ன எழுதுறாரு? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும்
பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. ஆண்டவர் செழிப்பான இடத்துக்கு கொண்டு போய் விட்டாராம். அதான் இந்த எங்கேதி. அப்போ நெருக்கம் வந்தது. அங்கே அங்கே சவுல் வளைந்து கொண்டான். வனாந்திரம் ஒரு பக்கம் உஷ்ணம். ஆனாலும் தேவ பிள்ளைகளை, உனக்காக தாவீதுக்காக ஒரு எங்கேதியை கர்த்தர் வைத்திருந்தார், ஒரு செழிப்பை வைத்திருந்தார், ஒரு நீரூற்றை வைத்திருந்தார், ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். அந்த எங்கேதி பயங்கர செழிப்பான இடமா, பேரிச்ச மரங்கள் நிறைந்த இடம், பயங்கரமான ஆசீர்வாதம் நிறைந்த இடம். வனாந்திரத்திலும் எங்கேதியை கர்த்தர் வைத்திருந்தார். இன்றைக்கு ஒருவேளை மரண இருளின் வழியா நடந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில மரண இருளை கடந்து போகிற சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா. மரண இருள் வந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒருவேளை வியாதி மரண இருளை போல வந்திருக்கலாம். நம்ம வாழ்க்கை ஏன் நான் வாழணும்? சிலருடைய கேள்விகள், வருகிற பிரச்சனை போராட்டங்களை பார்த்தால் ஏன் நான் வாழணும், எதற்காக வாழணும், எதற்கு எனக்கு இவ்வளவு பெரிய போராட்டம், எதற்கு எனக்கு இவ்வளவு பெரிய அவமானம், எதற்கு எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை, நான் வாழ்றதை விட செத்து போனா நல்லா இருக்குமே சொல்லி மரண இருள் சில நேரங்களில், இரவு நேரங்களில் மரண இருள் பிடித்து கொண்டு இருக்கிறதா சாகதான்னு சொல்லி கண்ணீரோடு இருந்த சூழ்நிலைகளை கடந்து வந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நல்லா மறுபடியும் சொல்றேன், சில இரவுகள் மரண இருளை போல கவ்விக்கொண்டு நீ இருக்கிறத விட செத்துப்போ, இருக்கிறத விட எதனா பண்ணிக்கன்னு சொல்லி இரவு நேரங்களில் பிசாசின் சத்தம் காதுகளிலே கேட்டு சாகிறதா இருக்குதான்னு சொல்லி பல இரவுகள் மரண பிடியில பிடிக்கப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தது. ஆனால் உனக்கு ஒரு செழிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு ஒரு செழிப்பின் இடத்தை வைத்திருக்கிறார். நீ அந்த இடத்துக்கு பங்கு பங்காய் ஆசீர்வாதங்களை அனுப்புகிற அளவுக்கு கர்த்தர் பெரிய உயர்வை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தாவீதும் அவன் மனுஷனும் நடந்த இடங்களிலெல்லாம் அவன் ஆசீர்வாதத்தை பங்கு போட்டு கொடுத்தான். நீங்கள் நடந்த இடம், தலை கவிழ்ந்து நடந்த இடம், அந்த இடத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை அனுப்புவீர்கள். மரண இருளில் நடந்தீர்கள், அந்த இடத்திலும் ஆசீர்வாதத்தை அனுப்புவீர்கள். அல்லேலூயா சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்திலும் வெற்றி நடை போடுவீர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆமென். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். தாவீது நடந்த இடம் ஒன்று, தலை கவிழ்ந்து நடந்த இடங்கள் இருந்தது. தலை கவிழ்ந்து நடந்தான். அந்த இடத்துக்கு, அந்த இடத்திலும் ஆசீர்வாதமாக கர்த்தர் உயர்த்தினார். இரண்டாவது, தாவீது மரண இருளில் நடந்தார். அங்கேயும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். மூன்றாவது ஒரு இடம் ரொம்ப டிஃப்ரெண்டான இடம். இதுக்கு அர்த்தத்தையும் சொல்றேன். வாசிங்க 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருந்த போது எங்க உலாத்தி இருந்தாரா? அரண்மனையின் உப்பரிகையின் மேல், டெரஸ்ல, போர்ட்டிகோல நடந்து கொண்டிருந்த போது, சரி அதுக்கப்புறம் வேணாம் கவனிங்க, நடந்து உலாத்தி கொண்டிருக்கும் போது பார்க்கக்கூடாத பார்த்து விழக்கூடாதுல விழுந்தார். ஹல்லேலூயா. இது என்ன, மற்ற இடங்கள்ல விழுந்தாரு, மற்ற இடத்துல நடந்தாரு, அங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டாரு. இப்போ இந்த இடத்துல நடந்தது டிஃப்ரெண்டான இடம், டிஃப்ரெண்டான காரியம். பாவத்திலே விழுந்தார் நடந்து. ஹல்லேலூயா. பாவத்திலே விழுந்தார். நடக்கக்கூடாத இடத்துல நடந்து, யுத்தத்துக்கு போக வேண்டிய ஆளு, யுத்தம் மும்முரமா நடந்து கொண்டிருக்கிறது. இவர் வீட்டில் தூங்கி எழுச்சி போர்ட்டிக்கோல நடந்து கொண்டிருக்கும் போது பார்க்கக்கூடாத பார்த்து அங்கே பாவத்தில் விழுந்தவர் தாவீது. இந்த இடத்துல நடந்த நட எதை காமிக்குதுன்னா, பாவத்தில் விழுந்ததை காண்பிக்கிறது. ஆனாலும் கர்த்தர் தாவீதை திரும்பவும் எழுந்து அவனை எழும்ப பண்ணினார். அவன் பாவத்தை கர்த்தர் மன்னித்தார். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, பாவத்தில் போய் நடந்து போய் பாவத்தில் விழுந்திருக்கலாம், ஆனாலும்
கர்த்தர் திரும்பவும் நம்மளை உயிர்ப்பித்து பரிசுத்த வாழ்க்கையை தேவன் தருவதற்கு வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் விழுந்திருந்தாலும் எழுந்து கர்த்தருக்காக நடக்கத்தக்கதான ஆசீர்வாதமான வாழ்க்கையை தருகிறார். அல்லேலூயா. அதான் தாவீது எழுதுறாரு 51ஆம் சங்கீதம். இந்த 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் விழுந்த வீழ்கை தான் 51ஆம் சங்கீதத்தில் தாவீது மன்னிப்பு கேட்டு எழுதுறார். 51ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திற்கு மேல இருக்கிறத வாசிங்க. பத்சேபாளிடத்தில் கவனிங்க. அங்க 2 சாமுவேல் 11ல செய்தது பாவம் செஞ்சிட்டாரு. இப்ப என்ன பண்றாரு? கர்த்தர் மறுவாழ்வு கொடுக்கிறார். பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் 51ஆம் சங்கீதம் மன்னிப்பின் சங்கீதம். இந்த மன்னிப்புக்கு பிறகு தாவீது தலை நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு சில நேரத்தில் இந்த உலகமும் உலக பாவத்திலும் நாம் விழும்போது எல்லாரும் நாம் விழுந்த பாவத்தை குறித்து சொல்லி சொல்லி நம்மை ஏளனப்படுத்துவார்கள், குற்றப்படுத்துவார்கள். ஆனால் கர்த்தர் ஒருவர் தான் பாவத்தின் கரையை நீக்கி பரிசுத்தமாக்கி மறுவாழ்வு கொடுக்கிறவர். அல்லேலூயா சொல்லுவோம். எப்படி தாவீது தான் நடந்த இடத்துலலாம் ஆசீர்வாதத்தை அனுப்பினானோ அதே போல நடந்து பாவத்தில் விழுந்த இடத்துல தாவீதை கர்த்தர் மறுபடியும் தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. தாவீதுக்கு 7 ஒய்ஃபு 12 ஒய்ஃபோ ஏதோ 7க்கு மேலே தான் நிறைய இருக்குது, கணக்கில் வராதெல்லாம். இத்தனை பேருக்கு பிறந்த பிள்ளைங்கள் எல்லாம் விட்டுட்டு பத்சேபாலுக்கு பிறந்த சாலமோனை தான் கர்த்தர் ராஜாவாக உயர்த்தினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காலத்தில் பாவமாய் இருந்ததை கர்த்தர் அந்த பாவத்தை மன்னித்ததின் அடையாளம் தான் சாலமோன். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. மன்னிச்சுட்டு அவர் புது வாழ்வை துவங்கும் போது பத்சேபாளிடத்தில் பிறந்தவன் தான் சாலமோன். ஆண்டவர் சாலமோனை தான் சிங்காசனத்தில் அமர பண்ணினார். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்? பாவத்தில் விழுந்திருக்கலாம், சில இச்சைகளில் விழுந்திருக்கலாம், சில தவறுகளில் விழுந்திருக்கலாம். கர்த்தர் மன்னிக்க மாட்டாரா? என் வாழ்க்கை திரும்ப உயிர்ப்பிக்கப்படாதா? இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் வெளியே வர முடியாதா என்கிற சூழ்நிலைகள் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாவத்தை மன்னிக்கிறவர். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாவத்திலிருந்து தூக்கி எடுத்து எந்த இடத்திலிருந்து விழுந்தானோ அதே இடத்தில் திரும்ப நிற்க வைக்கிறவர். அல்லேலூயா. ஒரு பேங்க்ல ஒரு மனுஷன் வேலை செய்து ஒரு கேஷியரா இருந்து இல்லை ஒரு ஆபீசரா இருந்து ஏதோ ஒரு அந்த இடத்துல கையாடல் செய்து பணத்தை எடுத்துட்டான். அந்த மனுஷனை சஸ்பெண்ட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணுவாங்களே தவிர அவன் பாவத்தை மன்னிச்சு ஏதோ தெரியாமல் எடுத்துட்டப்பா திரும்ப உன்னை கேஷியரா இங்கே உட்கார வைக்கிறேன்னு எந்த பேங்க்லையும் எந்த உயர்வையும் எந்த மறுவாழ்வையும் கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ ஒரு மனிதன் பாவத்தில் விழுந்தாலும் ஒரு மனிதன் பாவத்தில் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருக்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவன் எந்த ஸ்தானத்திலிருந்து விழுந்தானோ அதே இடத்தில் மறுபடியும் நிற்க வைக்கிறவர் தான் தேவன். இதுதான் உலக மனிதர்களுக்கும் உலக மனுஷனுக்கும் கர்த்தராகிய இயேசுவுக்கும் இருக்கிற வித்தியாசம். காரணம், இயேசு இரக்கமுள்ள தேவன், கர்த்தர் இரக்கமுள்ள தேவன், அவர் பாவங்களை மன்னிக்கிற தேவன். உங்கள் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பை போன்றிருந்தாலும் கர்த்தர் அதை வெண்பஞ்சை போலாக்குவார். உங்க பாவத்தை மன்னிப்பார். நீங்க எந்த இடத்திலிருந்து விழுந்தீங்க? ஒரு ஊழியக்காரன் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து விழுந்தீங்களா, அல்லது ஒரு விசுவாசி என்கிற ஸ்தானத்திலிருந்து விழுந்தீங்களா, ஒரு குடும்ப தலைவன் என்கிற ஸ்தானத்திலிருந்து விழுந்து தகுதி இழந்தீர்களா, அதே இடத்தில் ஆண்டவர் உங்களை மறுபடியும் நிற்க வைக்கிறார். காரணம், அவர் பாவத்தை மன்னிக்கிறவர். கைகளை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. தாவீது எந்தெந்த இடத்தில் நடந்தானோ அந்த இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கண்களை மூடி எழுந்து நிற்போம். ஆண்டவரே, நாங்கள் நடந்த இடங்களில் எல்லாம் இனி நாங்கள் ஆண்டவரே பழையபடி அல்ல ஆண்டவரே, இனி நாங்கள் நடந்த இடங்களிலெல்லாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக நடக்க போகிறோம்.